வந்து வர்த்தலை விழான் அந்த விடுவிக்கப்பட்ட காணி இப்போ மக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி நாங்கள் இந்த பகுதிகளை வந்து பார்ப்போம். இந்த பாயிண்டெல்லாம் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த பாயிண்ட்களெல்லாம் இருக்குது. இந்தியில் போட்டு எல்லாரும் வெளிநாட்டில் நிற்கணும். எல்லாம் வெளிநாடுன்னு. ரைட் ரைட் ரைட். 1946ஆம் ஆண்டு கட்டினது. என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படி ஆக்கள் இருக்கணுமா இப்போ இதுக்குள்ள இருக்கணுமா? ரைட் ரைட். இவ்வளோ அழகாக வந்து இருக்கு பாருங்க. போம் வந்து உடையாமல் வேலைப்பாடுகளோடு அப்படி இருக்குது. இதர கதலின்னு சொல்லி இது எல்லாமே வந்து இராணுவத்தினர் வந்து பயிற்சிகளில் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. 76ஆம் ஆண்டுமா அவன் 76 இராணுவத்தினர்லாம் நிற்கிறாங்க பாருங்க. இராணுவத்தினர்லாம் நிற்கிறாங்க. மாலை நேரத்தில் நல்லா தான் இருக்குது, நல்ல காற்று. பலாலி சர்வதேச விமான நிலையம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை. இருந்த வீடெல்லாம் வந்து திருத்தி முன்னுக்கெல்லாம் தோட்டம் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. நீங்களும் யாரும் இருக்கிறீங்க? மகன் யாருங்க? இந்த குரோட்டு எல்லாம் பார்த்து எப்படி நீட்டாக இருந்தது ஆகும். இந்த வீடை பாருங்கள், அந்த கிறுக்கல்கள் இதுகள் எல்லாமே வந்து இப்போ இருக்குது பாருங்கள். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல் நான் ஏற்கனவே தையிட்டி மயிலிட்டி பலாலி அந்த பரப்பில் இராணுவத்தினால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிற மக்களுடைய காணிகளை வந்து காட்டியிருப்பேன். இன்றைய நாளையும் அப்படி சம்பந்தமான ஒரு காணொலியை தான் இருக்க போது. நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை சந்தியிலிருந்து தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் ஊடாக வந்து பயணித்து தெல்லிப்பளை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிறிது காலத்துக்கு முதல் இராணுவத்தினால் ஒரு 20-25 ஏக்கர் பரப்பு காணி வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த விடுவிக்கப்பட்ட காணி வந்து இப்போ எப்படி இருக்குது, மக்கள் அங்கே வந்து வசிக்கிறார்களா என்ற மாதிரியும் வந்து அதையும் பார்த்து கொண்டு அப்படியே பலாலி விமான நிலையம் வரையிலான வந்து பயணிக்க போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்களுடைய காணிகள் வந்து இராணுவத்தினால் வந்து விவசாயங்கள் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, கைப்பற்றப்பட்டிருக்குது. இது இன்னும் விடுவிக்கப்படையில். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காணிகள் வந்து இப்போ எப்படி இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது என்று சொல்லித்தான் இந்த காணியில் வந்து முழுக்க தொடர்ந்து காட்ட போகிறேன். யாராவது எங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இந்த மோட்டார் பைக்கில் வந்து பயணிக்க போகிறோம். ஓகே இப்போ நாங்கள் கேகேஎஸ் ரூட்டால் வந்து இப்படியே பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். மோட்டார்ஸ் கடைகள் மற்றும் பலசரக்கு கடைகள், இதில் பழைய கட்டிடங்கள்லாம் இருக்குது. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்ஃபி ஃபினான்ஸ், இங்கே கயலி அங்காடின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் போட்டெல்லாம் போட்டிருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு இது தெல்லிப்பளை சந்தியிலேருந்து வலப்பக்கமாக நாங்கள் போக போகிறோம். இதை பாருங்கள், இந்த பிஓசி பேங்க், நிறைய சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, கார்ட்வேர்ன்னு சொல்லி நிறைய இருக்குது. இதில் வலப்பக்கம் இந்த சந்தியால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனியன் கல்லூரி தெல்லிப்பளை. ஓகே, நாங்கள் இப்படியே வந்து பயணிக்க போகிறோம். இது வந்து தெல்லிப்பளை பேருந்து நிலையம், தெல்லிப்பளை பொது நூலகம். பாருங்க, இப்படியே நாங்கள் நேராக பயணிச்சோம்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஃபோன் வருது, கதைக்க போறியா? இந்த பக்கங்களில் பாருங்கள், இடிஞ்ச நிலையில் இப்போவும் வந்து இந்த பழைய கட்டிடங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பகுதிகளில் பாருங்க, இங்கேயும் பாருங்கள் இடிஞ்ச நிலையில் நிறைய கட்டிடங்கள் இப்போவும் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் தெல்லிப்பளை உபயோக நிலையம். இதுலேயும் பாருங்கள் இடிஞ்ச நிலையில் எவ்வளோ கட்டிடங்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு கோயில் இருக்குது, இதில் பாருங்கள் என்ன ஒரு அம்மன் கோவில்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்க இருக்குது பாருங்கள். இந்த மரத்துக்கு கீழேயும் வந்து சின்ன அந்த அம்மன் சிலையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. மரத்துக்கு கீழே பாருங்கள், இங்கே நிறைய இடங்கள் வந்து விவசாய பூமியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய இடங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய காணிகள் வந்து நிறைய பயன்பாடு இல்லாமல் தான் இருக்குது. ஆனாலும் அவருடைய காணிகளுக்கு மதில் எல்லாமே கட்டி கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த பூக்கன்றை பாருங்கள் எவ்வளோ அடியாக இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், எவ்வளோ காணிகள் வந்து அப்படியே பட்டையாக இருக்குது. அப்படியே இதில் பாதையெல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே வந்து துப்புரவு செய்யாமல் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள்,
பகுதியில் பாருங்கள், இதுதான் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை. இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை. இதில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, ஃபார்மசி என்று சொல்லி எல்லா கடைகளும் இருக்குது. இங்கால பக்கத்தில் பாருங்கள், இதுவும் வந்து வைத்தியசாலை பகுதி தான், வைத்தியசாலையோட தொடர்புடைய பகுதிகள். இங்கால பாருங்கள் நிறைய கடைகள், இப்போ புதுசாக நிறைய கடைகள் எல்லாம் வந்துட்டுது பாருங்கள். இல்லை சிகரம் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி இதில் கடை இருக்குது, நிறைய கடைகள் வந்துட்டுது. இதுலேயும் பாருங்கள் நிறைய பழைய ஓடுகள் ஜன்னல்கள் விற்கிற கடைகளும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து பாருங்கள் முழுக்க வந்து பட்டையாக தான் இருக்குது, நிறைய காணிகள். இங்கால குட்டி குட்டியாக இப்போ தான் வந்து காணிகள் எல்லாமே வந்து துப்புரவு செய்கிறாங்க, துப்புரவு செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒரு காணிகளும் பாருங்கள் ஒருமனவே அப்படியே இருக்குது. இதில் பாருங்கள், இதில் பழைய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கூரைகள் எதுவுமே இல்லாமல் இப்போவும் வந்து அப்படியே இருக்குது. மாலை நேரத்தில் அப்படி ஒரு அழகான ஒரு பயணம் போகிறது வந்து நல்லா இருக்குது. இதில் ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று இருக்குது. அப்படி இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு, என்ன முழுக்க உடைஞ்சு போய் தான் கிடக்குது. அப்பா இவ்வளோ ஆராட்ட காணியும் இருக்கால. இங்கே பாருங்க, இங்காலே முழுக்க பட்டையாக தான் இருக்குது. யார்கிட்ட காணி என்ன காணின்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் முழுக்க பட்டையாக தான் கிடக்கு. இங்கால சில மாடி வீடுகள் எல்லாமே வந்திருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதில் பழைய வீடு ஒன்று நடக்குது. இதில் பாருங்க, இங்கே பாருங்கள், பழைய வீடு ஒன்று நடக்குது. கடை நினைக்கிறேன், கடை அப்படியே இருக்குது, செல்பட்ட அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த வீடுகளில் இருந்து காட்டின ரோடுகளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படியே போட்டு விற்பனைக்கு வச்சுக்கிறேன். பாருங்கள், பனைமரம் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள பனைமரத்தை காண்றது இங்கே பாருங்கள். இதுலேயும் பழைய இடிஞ்ச வீடுகளை பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். யாருமே இந்த காணிக்கு சொந்தக்காரர் யாருமே விலையில் போடாது. இந்த பகுதியில் பாருங்கள், வெங்காய பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதிகமாக பற்றையாக தான் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ கவலையாக இருக்குது. அவ்வளோ காணிக்குரியாக்கள் வந்து வெளிநாடுகளில் கூட இருக்கலாம். இந்த பக்கங்களையும் பாருங்கள், இந்த பக்கங்களையும் அந்த தொங்கல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலிபர் சங்கம் சனசமூக நிலையம் வர்த்தலை விழா. ஓகே, வர்த்தலை விழான்ல பாருங்கள் தான் பாருங்கள், பெரிய கட்டடங்கள்லாம் அப்படியே இருக்குது. இந்த வர்த்தலை விழான் பகுதியில் தெல்லிப்பளை வர்த்தலை விழா பகுதியில் குறிப்பிட்ட கொஞ்சம் காணிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தது. அதை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இதை பாருங்கள், நிறைய காணிகள் அப்படியே பற்றையாக தான் இருக்குது. குடியிருப்புகள் எதுவுமே வந்து காணையில் கண்ணு கட்டின தூரம் வரையும் தெக்க தான் கிடக்கு. இதுலேயும் பாருங்கள், பெரிய வீடு ஒன்று கிடக்கு, அப்படியே இடிஞ்ச நிலையில் கூரை ஒன்றுமே இல்லை, அப்படியே இருக்குது வருமானவா. நிறைய வீடு இங்கே ஆங்கலவ நிறைய வீடு அப்படியே வழியாக தான் இருக்குது. அப்படியே இந்தா என்ன நிறைய வீடுகள் அப்படியே கூரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னும் ஆக்கள் துப்புரமாக்கின மாதிரியும் தெரியலை, எதுவுமே இல்லை. இதுதான் இங்கே பாருங்க. இதுதான் அந்த விடுவிக்கப்பட்ட பகுதி. இதுக்குள்ளே கூடுங்க, சரியா? இதுக்குள்ளே போங்க, இதுக்குள்ளே போங்க. இதுதான் வந்து வர்த்தலை விழான் அந்த விடுவிக்கப்பட்ட காணி. இப்போ மக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி நாங்கள் இந்த பகுதிக்குள்ள வந்து பார்ப்போம். பாருங்க, இப்போ அந்த மரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, வீடு எல்லாமே இருக்குது, கூரை எதுவுமே இல்லை. வெள்ளம் இங்கே பாருங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்க கூரையில் கொஞ்சம் இருந்தது, எல்லாமே வந்து இப்போ இல்லை. அதுக்குள்ள ஒரு 5000 நிற்கிறேன் நினைக்கிறேன். மாமரங்கள் எல்லாமே அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, இது ஆமி வச்சுருந்தது. இப்போ ஒரு 2-3-4 மாதத்துக்கு மேலே விட்டவங்க நாங்கள் அந்த வீடியோவில் எடுத்து போட்டாங்க. அங்கே பாருங்க, இப்போ எல்லாம் கூரை இல்லாமல் அப்படியே இருக்குது. இதுக்குள்ள மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய காணிகளுக்கு வந்து முள் கம்பி அடைச்சி பண்ணி கம்பி ஆக்கள் இருக்கணுமா? இப்போ இதுக்குள்ள இருக்கணுமா? ரைட் போ. இங்கே பாருங்க, 1-2 பேர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வீடு வந்து கட்டிட்டாங்க முழுசா, திருத்த வேலையெல்லாம் செஞ்சு இது இடப்பக்கம் ஆகும். இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் ஆக்கள் வந்துட்டாங்க.
இருந்த வீடெல்லாம் வந்து திருத்தி முன்னுக்கெல்லாம் தோட்டம் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. பாடு எல்லாம் அடைச்சி கிடக்குன்னு இங்கே வாங்க. இந்த காணிகள் எல்லாமே முழுக்க முள்ளு கம்பியெல்லாம் அடைச்சிட்டாங்க. முள்ளு கம்பியெல்லாம் அடைச்சி தங்களுடைய காணிகளை வந்து பிரித்து எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக வழியாக இருந்தது மாமா. இப்படி நடந்து செஞ்சால் வீடியோலாம் எடுத்துட்டாங்க. இப்போல்லாம் இங்கே பாருங்க, நிறைய பனைகள் எல்லாம் இருக்குது. கூட இந்த புளிய மரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே ஆக்கள் நிற்கிறேன். புளிய மரம் புளியம்பழம் பொறிக்க நிற்கிறேன். வாங்க வேறு 2 குழந்தை வீட்டில் நிற்கிறேன் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு குடும்பம் தான் இருக்கணும் நினைக்கிறேன். விடுவி கேட்க வந்து வீடியோலாம் எடுத்துனாங்க எல்லாம் வந்து. வேறு ஆகலாம் இல்லையோ மிச்சாக்கள் வேற இல்லைண்ணே. விளங்கல நீங்களும் யாரும் இருக்கிறீங்க? மகனுண்ணே. ரைட் ரைட் ரைட். பயமில்லாப்ப பயமில்லாம் இருக்கிறீங்க. வேறு எதுவும் வேற இல்லையோ இல்லையாண்ணே? இப்போ காணிகள் வந்து இப்போ இந்த வேலியில் மட்டும் போட்டிருக்கேண்ணே. வெளியில் போட்டு எல்லாரும் வெளிநாட்டில் எல்லாம் வெளிநாடுண்ணே. ரைட் ரைட் ரைட். இப்போ என்ன புளியம்பழம் போடுங்க என்ன? ரைட் ரைட்டு. இப்போ புளியம்பழம் புளி விலை இல்லை. எல்லாம் வேலியெல்லாம் அடைச்சிட்டேன் வேணே. எது? ரைட் ரைட் ரைட். ரைட் ரைட் ரைட். ரைட் ரைட் ரைட். இங்கால பாருங்க, இந்த வீடெல்லாம் பாருங்க, அப்படியே கூரை எல்லாம் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஆக்கள் எல்லாமே வந்து ரைட் ரைட் ரைட். எல்லாம் வந்த விளையாட்டுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போடணும். ரைட் வருவேன். ரைட் 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 ரைட். இதான் பாருங்க நீங்கள் இப்போ இங்கே இதுதான் உங்களை விட பாருங்க வீடு எல்லாம் வரத்தில் விளாங்க. ரைட் ரைட் ரைட். சரி சரி சரி. பாருங்க இதில் தனியாக ஒரு குடும்பம் தான் இதுக்குள்ள இருக்கிறாங்களா வேண்டாம் பாருங்க. வேறு யாருமே இல்லை, எல்லாருமே வந்து வெளிநாடுகளில். இங்கே பாருங்க பைக்கில் எல்லாம் உங்கள் உள்ளுக்குன்னு போகலாண்ணே. எல்லாம் வேலி அடைச்சாச்சு. இங்கே பாருங்க முழுக்க எல்லாமே வந்து வேலி அடைச்சி கிடக்கு. எல்லாமே இந்த முள்ளு காம்பி வேலி அடைச்சி தகரங்கள் எல்லாம் போட்டு கேட் போட்டு பூட்டி கிடக்கு. சரி மாவா அங்கால பக்கம் போய் பாப்போம். ஓகேம்மா பாயா. பாருங்க வரத்தில் விழான அந்த விடுவிக்கப்பட்ட அணி முழுக்க முழுக்க மக்கள் வந்து இந்த ஒரு வீடு தான் இருக்குது. இந்த வீட்டில் 2 குடும்பம் வந்து வாடகை அவங்களோட மகனும் வந்து வைக்கணுமாம். இதுதான் அவங்களுடைய வீடு. பாருங்க மற்ற காணிகள் எல்லாமே வந்து வரிச்சடிப்பே கிடக்கு. இதில் இந்த வீடை பாருங்க எல்லாமே வந்து வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். வந்துட்டு வேலிகள் எல்லாம் வந்து அடைச்சிட்டு அவங்க போட்டாங்க. முழுக்க அப்படியே வரிச்சடிப்பே இருக்கு அப்படியே. இங்கே பாருங்க இங்காலையும் பாருங்க முழுக்க இதில் பாருங்கள் ஒன்றும் கூரையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே இருக்குது. இங்கால வாங்க பாருங்கள் அந்த வீட்டுக்கு முன்னுக்கு வெங்காயம் வச்சுக்காங்க பாருங்கள். வெங்காயம் வச்சு கிடக்கு முழுக்க பத்தையாத்தான் கிடக்கு. நீ ஒரு காலம் வர இல்லைங்களா என்ன? இதுதான் விட்ட காணி 3 மாதம் 4 மாதம் கிட்ட இருக்குமோ விட்டது. இதுக்கெல்லாம் போகலாம் நினைக்கிறேன். போவா முக்கா இஞ்சால் இஞ்சால் அதனால தோட்டம் செய்கிறாங்க ஆக்க. இதுக்கு முழுக்க ஆமி தான் செய்யாத வேலை. மாமரங்களை பேர் மாமரம் தென்னை எல்லாம் வச்சு இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போகலாம் நினைக்கிறேன். அதுக்கு உள்ளுக்குள்ளே இங்கே போகலாம்டா எடு இடப்பக்கம் போகலாம். இதுக்கு எங்கே நீங்கள் வீடு? அதாண்ணா ரைட்டா. யாருங்க இங்கே இந்த குரோட்டு எல்லாம் வச்சு எப்படி நீட்டாக இருந்தோம் லாபம். இங்கே வேறுங்க வரத்தில் விழான் விடுவிக்கப்பட்ட காணி. அதை விடுவிக்க வந்து பார்த்தது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து இருந்த ஓடுகள் எதுவுமே இல்லை, எல்லாமே எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க
எல்லாமே வந்து கூரைகள் எல்லாமே வந்து இது எடுத்தாச்சு, ஓடுகள் எல்லாமே எடுத்தாச்சு. ஏண்டா கலர் மேர் வந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி இதை பாருங்க, எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இப்படித்தான் இருக்குது. கேப்பார் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அப்படியே அனாதையாக இருக்குது. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோனில் இருக்கிறவன மாதிரி. ஆனால் ஓகே, மக்கள் தங்களுடைய காணி தங்களுக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு நிம்மதியில் வந்து பார்த்துட்டாச்சும் போனாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் முதல்ல வந்து காட்டிப்போம். அந்த கிணறுகள் எல்லாம், இந்த வீடை பாருங்கள், அந்த கிறுக்கல்கள் இதுகள் எல்லாமே வந்து இப்போ இருக்குது பாருங்கள். எல்லாம் வரிச்சு ஒடிப்பு அப்படியே அமைதியாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். வரத்தலை விழான் விடுவிக்கப்பட்ட காணிக்க இப்போ யாருமே இல்லை. ஒரே ஒரு குடும்பம் மட்டும், ஒரு வீட்டில் 2 குடும்பம் இருக்கிறாங்க. தாயும் தந்தையும் அவருடைய மகனும் மனைவியும் இருக்காங்க. 2 குடும்பம் அந்த வீட்டில் இருக்காங்க. வேறு யாருமே இல்லை. எல்லாருமே வந்து வெளிநாட்டில் நிற்கிறாங்களாம். காணிக்கு சொந்தக்காரர் வந்து அவங்கள பொறுப்பாக இருக்க விட்டுட்டு, காணியை பார்க்க இருக்க விட்டுட்டு அவங்க வெளிநாடுகளில் நிற்கிறாங்க. இப்போ அதிகமாக இங்கே எல்லாரோட காணிகளுமே வந்து வெளிநாடுகள்லாம் நாங்கள் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க போம், அப்படி சொன்னது பாப். ஓகே, வரத்தலை விழான் இடப்பாங்க. வரத்தலை விழான் இந்த காணி வந்து பார்த்தோம். பாருங்க, காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்கள் ஒரு குடும்பம் தான், ஒரு வீட்டில் 2 குடும்பம் தான் இருக்கிறாங்க. மிச்ச வீடுகள்லாம் இந்த பாருங்கள், நல்ல வடிவான பூக்கண்டுகள் எல்லாம் நிற்கிது. அப்படியே எல்லாம் பறிச்சோடி போய் இருக்குது. அப்படியே இல்லை, தேமாமரம் நிற்கிது பாருங்கள், தேமாமரம். இங்கேலையும் பாருங்கள், வீடெல்லாம் அப்படியே வரிச்சோடி போய் கிடக்கு. கூரையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல பெரிய இதப்பா இருக்குது. தேக்கல்ல இது, நல்ல பெரிய தேக்கண்ணை. நிறைய இடங்கள் வந்து விவசாயம் செய்யணும் மக்கள். நிறைய இடங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் இந்த வீடை பாருங்கள், பெரிய வீடுங்க. இந்த வீடுகள்லாம் முந்தி பாருங்கள், அவ்வளோ சில வரை சாக்கள் கட்டிப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து அப்படியே இடிவெட்டு போய் கூரையும் இல்லாமல் அப்படியே இருக்குது. இதில் பாருங்கள், பழைய காலத்து ஒரு வீட்டினுடைய முன்புறம் பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்து இருக்குது பாருங்கள். இப்போவும் வந்து முடியாமல் வேலைப்பாடுகளோடு அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த காணிகளையும் பாருங்கள். இதில் ஒரு பாலர் ஞான உதய சங்கம்னு சொல்லி ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக வீடு எல்லாமே வந்து பத்தியாக அப்படியே இடிஞ்ச நிலையில் இருக்குது. இந்த பாருங்கள், 1946ஆம் ஆண்டு கட்டினது. என்ன பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இந்த வீடெல்லாம் பாருங்கள். இது மாடி வீடுங்க பாருங்கம்மா, ஒன்றுமே இல்லை, எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினுடைய கட்டுப்பாடுகளில் இருக்கிற இந்த மைன்ஸ் எல்லாம் துளைச்சி அந்த அடையாளம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடியல. இதெல்லாம் வந்து அப்படி ஏர்போர்ட்டோட தொடுத்த காணிகள், மக்களோட காணிகள் இன்னும் முடியல. இதை விட சொல்லித்தான் இப்போ எல்லாம் போராட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. கைட்டி பிரச்சனை. இதில் பாருங்கள், கோயில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து தொடர்ந்து கடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இராணுவத்தில் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள், இராணுவத்தில் எல்லாம் நிற்கிறாங்க. கோயில் ஒன்று இருக்குது. இந்த பக்கங்கள் பாருங்கள், முழுக்க மக்களுடைய காணிகள், விடுவிக்கப்படாத காணிகள் வந்து தொடர்ச்சியாக அப்படியே அந்த பலாலி விமான நிலையம் வரையும் வந்து போகுது. விளையாட்டுக் கழகம் ஒன்று இருக்குது, இதில் ஒரு விளையாட்டுக் கழகம் நினைக்கிறேன். ஆனால் இது எல்லாமே வந்து முழுக்க புதராகத்தான் கிடக்கு. இதை பாருங்கள், இல்லை உள்ளுக்கெல்லாம் பாதை இருக்குது பாத்தியே. அவன் வாக்கிங் ஒரு மயிலட்டி தெற்கு கட்டுவன் ஸ்ரீ பத்திரகாளி சமேத வீரபத்திரர் ஆலயம்னு சொல்லி போட்டுருக்கு. இது இந்த இங்கேயும் பாருங்கள், புது வீடெல்லாம் வந்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளே பாருங்கள், யாரா உள்ளுக்கு இருந்தாலும் பைக் வரும் அமைக்காரணும். இங்கே பாருங்கள், உள்ளுக்கெல்லாம் பைக் வரும். இதெல்லாமே வந்து முழுக்க விடுவிக்கப்படாத காணிகள். போ இங்கால இப்போ தான் வந்து எல்லாம் வந்து துப்புரவாக்கி விட்டுருக்கிறோம். இந்த வெயிலுக்கு தெரியலை சில இடங்கள், அதிகமான இடங்கள் இப்போ எல்லாம் கூட கல் தான் எல்லாம் கிளறு எடுத்து இங்கே வேறு கிளறு எடுத்து இப்போ வாழை எல்லாம் வச்சுக்காங்க. இந்த வீடு முழுக்க வீட்டுக்கு முன்னுக்கு. ஆனால்
வீடு என்ன திருத்தேலாம் முன்னுக்கு வாழையெல்லாம் போட்டுருக்கு முழுக்க. இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, பழைய காலத்து பஸ் ஸ்டாண்ட். ஆமாம், இந்த பக்கங்கள்லையும் பாருங்க வீடெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் தரம் அடித்தாலும் தெரியும் அமைக்காரங்க இருக்கான்னு சொல்லி. ஒரு வீட்டினுடைய முன்பக்கம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க முழுக்க பார்த்தே தான் கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முழுக்க இந்த வேலிகள் எல்லாமே வந்து அடைக்கப்பட்டிருக்கும். பச்சை கலரில் இந்த நெட்டெல்லாம் அடித்து இங்கே முழுவதுமாக மக்களுடைய காணிகள் இராணுவத்தினால் வந்து கைப்பற்றப்பட்டு இப்போவும் வந்து விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. வெகு விரைவில் அதெல்லாம் வந்து விடுவிக்கப்படணும் என்றால் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த அனுர அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தெரியலை. அதில் பாருங்கள் இந்த பாயிண்ட்டுகள் எல்லாமே வந்துருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்னதாக பாயிண்ட்டுகள் எல்லாம் இருக்குது. இதுலேயும் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெங்காய பயிற்சிகள் எல்லாம் வந்து செய்யணும் பாருங்க. நிறைய இடங்கள் வந்து இப்போ வாழையிலெல்லாம் வச்சு இங்கே வெங்காயம் வந்து வச்சுக்கணும். வெங்காயம், மிளகாய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்கிறாங்க. என்ன இருந்தாலும் நிறைய காணி பார்த்தியாக தான் கிடக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் இராணுவத்தினுடைய இத்தனை ஏக்கர் சொல்லுங்க. அப்போ மக்களுடைய காணிகள் வந்து இத்தனை ஏக்கர் வந்து இருக்கு சொல்லுங்க. வா, பனை மரங்கள்லாம் இருக்குஞ்சாலும். அரை கிலோமீட்டர் இந்த பாயிண்ட் மட்டும் கிடக்கு. இந்த வேறு நின்று வேவாக்குறது இதில் பாருங்க. இதுக்கெல்லாம் இராணுவத்தினர் வந்து இருக்காங்க. மாவட்டம் கன்சாலுக்கு போகிற பாதை இது. இப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் பலாலி விமான நிலையத்துக்கு வந்து போகலாம். அரை கிலோமீட்டருக்கு இல்லை பாரு, பாயிண்ட் மட்டும் அடிச்சு விட்டாங்க. என்ன நிறைய கிடக்கு அப்படி. மாலை நேரத்தில் நல்லா தான் இருக்குது, நல்ல காற்று. இந்த இடத்துல பாருங்க பெரிய கதவெல்லாம் போட்டு இந்த இடம் வந்து சேலுக்கு இருக்கா இல்லாட்டி என்ன வீடு தான் கட்ட போகிறாங்களா ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்துல பாருங்க. ஹலோ, சொல்லுங்க. பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் நிற்கிற பகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் மக்கள்கிட்ட இருக்கிற காணி. இதில் பாருங்கள் முழுவதுமாக வாழை இதில் வச்சுக்காங்க பாருங்கள். வாழை முழுக்க நிறைய வாழை கண்டுகள் இருக்குது, வாழை மரங்கள் இருக்குது பாருங்கள். முழுக்க இதில் வாழை மரங்கள்லாம் நிற்கிது பாருங்கள். வாழையெல்லாம் குழியெல்லாம் போட்டிருக்கு, செவ்வாழை, இதர கதலின்னு சொல்லி. இது எல்லாமே வந்து இராணுவத்தினர் வந்து பயிற்சிகளில் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, உள்ளுக்க தக்காளி, கத்தரி என்று சொல்லி நிறைய பயிற்சிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பிடிக்கப்படாத காணி மாமா. இதெல்லாம் பிடிக்கப்படாத காணி. ஆமிக்காரங்கள் வந்து தோட்டம் செய்யணும் மக்கள். எப்படின்னு வேறு மக்கள் வந்து காணி இல்லாமல் தோட்டம் செய்யறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. சில பேர் காணியெல்லாம் குத்தகைக்கு வேண்டி செய்கிறாங்க. இவர்கள் வந்து இங்கே பேர் தண்ணி கட்டி நிற்கிறாங்களே. இவ்வளோ வாழைன்னு பார்த்தியே, நல்லா நீட்டாக செய்கிறாங்களே என்ன. ஆனால் அந்த வாழையெல்லாம் கிட்ட கட்டினாட்டுடா பேர். இவ்வளோ வாழைன்னு பேர் எல்லாம் வந்து சனம் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு வந்து செய்கிறாங்க. அப்படியே வெள்ளமெல்லாம் பைத்தங்க ஆமாச்சு. இங்கே பாருங்க மக்களை, அங்கால வாழை, இங்கால வந்து பைத்து, அங்கால பார்த்தா தக்காளி எல்லாம் வச்சுக்காங்க. உள்ளுக்க வந்து பைத்தங்க கொடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கரைக்கு ஃபுல்லாக வாழை. பாருங்கள் பெரிய இதில் ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த புளிய மரத்துக்கு கீழேயும் ஒரு சின்னதாக ஒரு சென்ட்ரி பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த மேலே எல்லாம் இருக்குது சென்ட்ரி பாயிண்ட். அங்கே கத்தரி எல்லாம் இருக்குது, கத்தரி தக்காளி எல்லாம் இருக்குது. அங்கே பாருங்க முழுக்க மக்கள்கிட்ட காணி தான். இங்கால வந்து குறைவு. இனி இங்கால இல்லை, குறிப்பிட்ட அங்கால இனி ஏர்போர்ட் வந்துடுச்சு.
மயிலட்டி இதில் ஒரு பாருங்கள் பழைய காலத்து பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. 76ஆம் ஆண்டு மாமாவன் 76ஆம் ஆண்டு பஸ் ஸ்டாண்டா? ஆமாம். இங்கால மக்கள் குடியிருப்பு இருக்குது. இதுக்குள்ள ஐயா அவராங்க மறந்துடுச்சு நிற்கிறேன். மிளகாய்க்கு மறந்துடுச்சு நிற்கிறேன். கொச்சி மிளகாய். ஓகே, நாங்கள் இப்போ விமான நிலையம் பலாலி சர்வதேச பலாலி விமான நிலையத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, இப்போ ஸ்பீடாக போங்க. சூரியன் முகத்துக்கு அடிக்க சும்மா பக்கி அடிக்குது அப்படியே. ஓகே, இறுதியாக நாங்கள் இப்போ பலாலி சர்வதேச விமான நிலையம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் வந்து உள் நுழைகிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஓகே, இதுலேயும் இராணுவத்தில் வந்து நிற்கிறாங்க. இங்கால வந்து ரீமேக்ஸின்ற அந்த காணி வந்து விற்பனைக்கு வந்து போட்டிருக்குது. இங்காலையும் பாருங்கள், முழுக்க இராணுவத்தின கட்டுப்பாட்டெலாம் முழுக்க இருக்குது. இதில் ஒரு கோயில் இருக்குது, வைர கோயில்னு தான் நினைக்கிறேன். வைர கோயில் இருக்குது. எல்லாம் பூசை ஆக்குறதுக்கெல்லாம் கழுவி கொண்டிக்கிறேன். இதில் கோயிலை வச்சுருக்கேன். இந்த பக்கம் கோயிலை வச்சுருக்கு. ஸ்பீடாக போ. கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் இருக்குது. இதை தான் இங்கால பாருங்க. இங்காலையும் வீடுகள் எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. தின பரப்பு காணிகள், குறிப்பிட்ட விமான நிலையம் தவிர்ந்த காணிகளை வந்து விடலாம், அதையும் விடாமல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் உடைஞ்சு அப்படியே இருக்குது. யாருமே பார்க்குற மாதிரியும் இல்லை. சில இது பாருங்க, கோயில்கள் எல்லாம் இராணுவத்தில் வந்து நிற்கிறாங்க. பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு. என்ன அந்த காலத்துலேயே இவ்வளோ பெரிய வீடெல்லாம் இருந்துக்குது. பெரிய பெரிய மரங்கள்லாம் நிற்குது. புளிய மரம், மாமரம் தான் இருக்குல்ல. இதிலெல்லாம் எத்தனை ஆக்கெல்லாம் இந்த மரத்துலலாம் ஏறி மாங்காய் உடிச்சு சாப்பிட்டு. நினைவுகள் மறந்தது ஏனம்மா, கொஞ்சம் பழகிய பாதையை பாரம்மா. நினைவுகள் மறந்தது ஏனம்மா, கொஞ்சம் பழகிய பாதையை பாரம்மா. சிக்கின சிறுக்கி. இந்த பகுதியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். பாருங்க, வீடெல்லாம் கட்டி இதெல்லாம் வீட்டு திட்ட வீடுகள் வந்து கொடுக்கப்பட்ட வீடு நினைக்கிறேன். இதில் அதிகமான வீடுகள் வந்து ஒரே மாதிரியே இருக்குது. இதில் பாருங்கள், இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது நினைக்கிறேன். சர்ச் ஒன்று இப்படியே நாங்கள் நேராக போனால் கருத்துத்துறை வீதிக்கு வந்து போகலாம். இந்த பகுதிகளெல்லாம் ஒரே மாதிரியான வீடுகள், நிறைய வீடுகள் வந்து ஒரே மாதிரி. சில முன்னுக்கு சோலார்லாம் முடியும். ஸோ பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. சோலார்லாம் முடியல. என்னத்தான் ரோட்டு போட்டாலும் இங்கே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ரோட்டு போடல. அவ்வளோ இங்கே பக்கம் போடு ரோடு. இங்காலையும் இருக்கிறாடே. என்னடாப்பா இது, என்னடா இது? இங்கே பாருங்க, இங்காலையும் அவ்வளோ காணிகள் இருக்குடா. மக்கள்கிட்ட காணிகள் எல்லாமே இதையாச்சும் விடுங்கடாப்பா, விடுங்கடாப்பா. அனுபவ அரசு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். மக்களோட காணியை வந்து விலைக்கு விட போகிறாங்களா? விகார அங்கால பக்கம் போவோம் சொல்கிறோம். போ இட பக்கம் தெரியுமா விகார? ஓ, அவை விடுற மாதிரி தெரியல. நீ இந்த பாதை, இப்போ இந்த பாலத்தை பேர் பாலமும் இன்னும் போடல, அப்படியே இருக்குது. ஒரு வாகனம் தான் போகும் இந்த பாதையால். இந்த பெரிய வீடு ஓடலாம் இருக்குடா. டே, பெரிய வீடு. ஆமிக்காரர் இருக்கணும் பாருங்க. இதோட முடியுது பாருங்க. இராணுவத்தில் வந்து காவலுக்கு இருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே, பார்த்துருப்பீங்க வர்த்தலை விழான் அந்த வெடிக்கப்பட்ட காணி எப்படி இருக்குது.
இங்கால மக்களுடைய காணிகள் வந்து பலாலியில் விடுவிக்கப்படாத காணிகள் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலே வந்து விடுவிக்கப்படாத காணிகள் வந்து எப்படி இருக்குது, மக்களுடைய காணிகளை குறிப்பாக மக்களுடைய விவசாய நிலங்களுக்கு வந்து இப்போ இராணுவத்தினர் வந்து விவசாயம் செய்கிறாங்க. கத்தரி, தக்காளி, வாழை என்று சொல்லி அவங்களால இயன்ற அளவுக்கு வந்து மக்களுடைய காணிகளை அவங்க விவசாயம் செய்து அவங்க விற்பனை செய்கிறாங்க. மக்கள் வந்து காணிகளை வந்து இழந்து எங்கேயோ இருக்கிறாங்க. எங்களோட காணிகளுக்கு வந்து வரலாமா, எப்போ விடுவாங்க, நாங்கள் எப்போ எங்களுடைய காணிகளுக்கு வந்து கால் பதிக்கலாம்னு சொல்லி மக்கள் வந்து இப்போவும் வந்து இவ்வளோ கவலையில் அழுது கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்ப்போம் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இனியாவது மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்களா, அது ஒரு சந்தேகமாக தான் கிடக்குது. பார்க்கலாம். பாய்.